வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம், ஒரு மனிதனுக்கு வரவேண்டிய செல்வ வளங்களை ராசி பலன்களும் கிரகநிலைகளும் கட்டுப்படுத்துமா மட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான். இதை தெளிவாக தெரிஞ்சுக்க நம்மளோட பதிவை முழுமையாக கேளுங்க. மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதையும் சிந்தனையையும் சீராக்கும், அதன் மூலம் உங்களுடைய வாழ்வை செழுமையாக்கும் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இந்த ராசி பலன்கள் கிரகநிலைகள் முழுவதும் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்மளுடைய உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களில் வான் ஆற்றல் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த ஆற்றலோட அங்கமாக நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தாக்கம் உங்களோட சிந்தனையையும் செயலையும் அதற்கான செயல் விளைவுகளையும் ஒரு விதத்தில் பாதிக்கும். அது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் கூர்மையாக்கி உங்களுடைய உயிராற்றலை பலமாக்குறது மூலமாக உங்களால் அந்த கிரகநிலைகள் மற்றும் ராசி பலன்களோட சூழ்நிலையை மாற்ற முடியும். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒரு மனிதனுக்கு மனது அப்படிங்கிறது மிக பெரிய துணையாகவும் எதிரியாகவும் இருக்கும். இப்போ ஒரு எளிமையான விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணையோ ஆணையோ நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ள அவங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் விதைக்கும் போது அவங்க கிட்ட இருக்க அழகு மட்டும்தான் உங்களோட கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அவங்க அழகா இல்லை அப்படின்னு உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் சிந்தனையை விதைக்கும் போது அவங்க கிட்ட இருக்க குறைகள் மட்டும்தான் உங்களோட கண்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வர யார்கிட்ட வேணாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய மனது எந்த அளவு மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் உற்று நோக்கலாம். அதே போல தான் செல்வ வரவு அப்படிங்கிறத இந்த கிரக நிலைகள் ராசி பலன்கள் ஓரளவு கட்டுப்படுத்தினாலும் நீங்கள் எந்த அளவு செல்வத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த செல்வ வரவு கட்டுப்பாடு எல்லாமே இந்த கிரகநிலைகளால் கட்டுப்படுத்தப்படும். இப்போதைக்கு இந்த கிரகநிலைகளில் உங்களுக்கு ஏழ்மை அப்படிங்கிற ஒரு நிலைமை வர வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் எந்த அளவில் ஏழையா உணர்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கிரகநிலைகள் உங்களுடைய மனதையும் செயலையும் பெருமளவு கட்டுப்படுத்தும். அதுதான் முக்கியம். மனதும் செயலும் தான் உங்கள் சூழ்நிலையை உருவாக்கும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 லட்சம் இருந்தால் நான் செல்வந்தனாக இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிரகநிலைகள் ராசி பலன்கள் அந்த 50 லட்சத்தை அடையிறத பெருமளவு தடுக்கும். ஏன்னா உங்களோட மனதோட சிந்தனை ஓட்டம் அந்த பிரபஞ்ச சக்தியோட மிங்கிலாகி ஒன்றாக கலந்து இருக்கும்போது அந்த பிரபஞ்ச சக்தியை இந்த கிரகங்களோட ஆற்றல்கள் கட்டுப்படுத்தி அந்த 50 லட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைய முடியாதபடி கட்டுப்படுத்தி வைக்கும். அதே நேரத்தில் கிரகநிலைகள் ராசி பலன்கள் ஒழுங்காக இருக்கும்போது 50 லட்சத்தை நீங்கள் ஈஸியாக அடைகிறதுக்கான ஒரு சூழலையும் அந்த ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ 50 லட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய செல்வமாக இருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் 50 கோடி அதுதான் எனக்கு ஏழ்மையை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கும்போது அந்த 50 கோடியை நீங்கள் நெருங்க முடியாத அளவு இருக்கும். புரியுதா? அதே போல தான் இப்போ 50 கோடி இருக்கிறவங்கள ஒரு 5000 கோடி 50,000 கோடி சொத்து இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஏழை. இதுதான் இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட இப்போ 50 கோடி இருக்குது. ஆனால் உங்கள் மனதளவில் நீங்கள் ஏழையாக தான் உணர்றீங்க. ஏன்னா அந்த 50,000 கோடி 5 லட்சம் கோடி வச்சுருக்கவங்கள பார்த்து நீங்கள் ஏழையாக உணர்றீங்க அப்படின்னா இந்த ராசி பலன்களும் கிரக நிலைகளும் உங்களை அதை விட ஏழ்மையாக ஆக்காது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்மகிட்ட 50 கோடி இருக்குதே, எத்தனை பேர்த்த விட பரவாயில்லையோ அப்படின்னு நீங்கள் கீழே இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலையை ஏழ்மை ஆக்கிறதுக்கு கிரகநிலைகள் அதுக்கான சூழ்நிலையை ஆட்டோமேட்டிக்காக உண்டாக்கி கொடுத்துடும். அதனால தான் என்னோட கிரகநிலைகள் சரியில்லை, அதனால் எனக்கு 1 கோடி வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 1 கோடி வரவே வராது. பெருக்கோடியிலிருந்து புலம்புற சூழ்நிலை தான் வரும். அதே நேரத்தில் 50 கோடி அதுவே ஒரு ஏழை வச்சிருக்கிற பணம் தான் அப்படின்னு நீங்கள் பெரிய அளவு செல்வந்தர்களை பார்த்து மதிப்பீடு செய்யும்போது உங்களுக்கு
அந்த 50 கோடி வர்றதில் எந்த தடையும் இருக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெரிய பெரிய தவறு என்னதுன்னா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை பார்த்து நீங்கள் ஆறுதல் அடையுங்க அப்படிங்கிற சொல்கிறது தான். ஓகே, நீங்கள் ஆறுதல் அடையலாம். ஆனால் செல்வம் வேண்டும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் இப்படி ஆறுதல் அடைஞ்சிங்கன்னா அது உங்களை ஏழ்மைக்கு தான் இட்டு செல்லும். அதுவும் ராசி பலன்களும் கிரகநிலைகளும் சரியில்லைன்னா சீக்கிரமே கொண்டு போய் உங்களை தரையோட வச்சு சமாதி கட்டிடும். அதனால் எப்போதுமே மேலே பாருங்க. உங்களுடைய செல்வங்கள் வர 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 நீங்கள் செல்வந்தர் ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய செல்வந்தரை பாருங்க. அவரு கூட நீங்கள் ஒப்பீடு செய்யும்போது நீங்கள் வெறும் ஏழை தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்கள் மனதுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரியா? இதில் நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நிம்மதி பல வகையில் உங்களை வந்து சேரதான் செய்யும். ஆனால் நான் செல்வந்தன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய கிரகநிலைகள் ராசி பலன்களை பொறுத்த வரைக்கும் வந்துவிடக்கூடாது. சரியா? எப்போதும் ஏழையாவே இருங்கள். மனதளவில் ஏழையாக இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீங்கள் நான் ஒரு செல்வந்தன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ராசி பலன்கள் கிரகநிலைகள் சரியாக இருக்கும்போது எல்லாம் சரிதான். ஆனால் அவை மாறும்போது அப்படியே டோட்டலாக மாறிடும். அதனால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்களை பொறுத்து, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேலே எப்போதுமே ஒரு பெரும் செல்வ கடவுளை நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்க கூட ஒப்பீடு செய்யும்போது உங்களுடைய செல்வம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டே நீங்கள் செல்வத்தை சேர்க்கணும். அந்த நிலைமையில் உங்கள் கிரகநிலைகள் ரொம்ப மாற்றம் அடைந்தாலும் உங்களுடைய செல்வம் பறிபோகாமல் நீங்கள் அந்த செல்வத்தை பாதுகாத்து கொள்வீர்கள். ஆக நண்பர்களே, ஏழையாக இருங்கள், நிம்மதியாக இருங்கள். செல்வந்தர் என்ற எண்ணம் உங்கள் மனதுக்குள் வந்துவிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன். இதை மட்டும் உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்புகுத்தி வர 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 உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ இழப்பு குறைந்து செல்வ மிகுதி ஆகும். உங்களுடைய மனதுக்கும் நிம்மதி கிடைக்கும். இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. செல்வமும் மன அமைதியும் அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் ஒரு கருத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் செல்வந்தர்களாக இருங்கள், நிம்மதியோடு இருங்கள், ஏழையாக நினைவுங்கள். நன்றி நண்பர்களே.